படைப்போம் புதிய அரசியல் வரலாறு. நன்றி, வணக்கம். நாம் தமிழர். சுற்றுச்சூழல் பாசறை மாநில பொறுப்பாளர் ஜேசி துரை. தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். வீர பெரும்பாட்டியார் வேலுநாச்சியார்கள் அவர்கள் புகழை பற்றி பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தமைக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். கணவரை இழந்த ஒரு கைம்பெண் தனது பெண் குழந்தையோடு நாட்டை விட்டு அகதியாக வெளியேறி சில ஆண்டுகள் காத்திருந்து திட்டமிட்டு நமது படைபலம் எவ்வாறு பெருக்கலாம், எவ்வாறு இழந்த நிலத்தை மீட்டு கொண்டு வரலாம் என்று யோசித்து, அப்படி என்றால் நமக்கு இன்னும் பலம் வேண்டும், அதுபோல எதிரியின் பலத்தையும் குறைக்க வேண்டும் என பலவாறு திட்டமிட்டு அதனை செயல்படுத்தி இழந்த நிலத்தை மீட்டு அழகாக தனது கணவரை போலவே மீண்டும் ஆட்சி கட்டிலில் அமர்ந்த பெருமை இந்திய வரலாற்றிலேயே வேலுநாச்சியார் தான் முதல் பெண்மணி. சுதந்திர போராட்டத்திலும் முதல் பெண்மணி வேலுநாச்சியார் அவர்கள்தான். இதை தாண்டிய ஒரு பெரும் புகழ் வேற என்ன வேண்டும்? அவர் படை கட்டும் போது அவருக்கு துணையாக ஒத்துழைப்பு கொடுத்தவர் ஹைதர் அலி. நான் இவரது வரலாற்றை படிக்கும் போது வியந்த ஒரு சம்பவம் என்னவென்றால், ஹைதர் அலியை போய் சந்திக்கிறார், அவரது தாய்மொழியிலே இவர் பேசுகிறார். இவரது பேச்சை கேட்டு அவர் மனது உருகி, எனது மகளே, உனக்கு நான் படை கொடுக்கிறேன் என்று படையை கொடுத்து உதவினார். நான் எப்பொழுதுமே நினைப்பேன், தமிழனுக்கு தான் மொழி மீது காதல் உண்டு, மொழியின் மீது உயிர் உண்டு அப்படி என்று. ஆனால் ஹைதர் அலி எதற்காக உதவ வேண்டும் வேலுநாச்சியாருக்கு? அவனும் அவனது மொழியை உயிராக மதித்திருக்கிறார். அதுதான் காரணம். அந்த ஒற்றை காரணம் தானே தவிர மற்ற அரசுகளைப் போல ஒப்பந்தங்கள் அடிப்படையில் படை கொடுக்கப்படவில்லை. அவனது மொழியை இன்னொரு பெண் சிறப்பாக பேசுவதை கண்டு மகிழ்ந்து, எனது மகளே, உனக்கு நான் படை தருகிறேன் என்று கொடுத்தார். அந்த இனப்பற்று, மொழிப்பற்று ஒவ்வொருவருக்கும் வேண்டும். இங்கே தமிழை அழிப்பதற்கு என்னென்ன வழி உண்டு அனைத்தும் திராவிட மாடல் செய்து கொண்டிருக்கிறது. பேருந்தில் கூட அரசு பேருந்து தானே தவிர தமிழ்நாடு அரசு பேருந்து இல்லை. அதற்கு நாம் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றோம். இன்னொரு விஷயம், என்னை மிகவும் பாதித்த விஷயம், அதை மட்டும் பேசிவிடுகிறேன். 2-3 நாட்களுக்கு முன்னாடி, கடந்த 4 வருடங்களாக இல்லாமல் கிறிஸ்துமஸ் விழா தொடர்ந்து திருநெல்வேலி, நாகர்கோவில் போன்ற இடங்களில் நடைபெற்றது. திமுக சார்பில் நிறைய மத போதகர்களும் கலந்து கொண்டார்கள். நானும் கிறிஸ்தவன் தான், கண்டிப்பாக சொல்ல வேண்டும். ஏனென்றால் ஏடிஎம்கே ஆட்சி இருந்தது. அப்போ ஐயா பேசுறாங்க, இந்த அரசு பாவம் செய்து கொண்டிருக்கிறது, மக்களுக்கு எதிராக குற்றம் செய்து கொண்டிருக்கிறது, கடவுள் இதனை மன்னிக்க மாட்டார் என்று பேசினார்கள். இப்பொழுது மீண்டும் திமுக ஆட்சி அமைய வேண்டும் என்று ஆசி வழங்குகின்றீர்களே, திமுக விற்பது புனித தீர்த்தமா? வீரன் என்ற சரக்கை அறிமுகப்படுத்தியது யார்? சரக்கை ஒழிப்போம் என்றுதானே வந்தீர்கள். மகளிருக்கென்று தனி பார் வசதியுடன் கூடிய மதுபான கூடத்தை அமைத்தது யார்? இதெல்லாம் இந்த மத போதகர்கள் கண்ணில் படாதா? இயற்கை வளங்கள் உங்கள் கண் முன்னாடியே கொள்ளை போகின்றது, இதெல்லாம் உங்கள் கண்ணில் படாதா? மிகப்பெரிய பார உந்துகள் சாலைகளில் உங்கள் கண்களாதானே செல்கின்றது. ஏன் அப்போதெல்லாம் இந்த மத போதகர்கள் நீங்க கண்ணை மூடிக்கிறீங்களா? இதெல்லாம் பார்க்கும்போது உனக்கு வேதனை வருமா வராதா? இதெல்லாம் எவன் வீட்டு சொத்து? அள்ளிட்டு போயிட்டே இருக்கான். ஒவ்வொரு குற்றங்களா செய்யறான். உங்களுக்கும் தெரியுது. நீங்களே ஒரு தொலைக்காட்சி ஊடகம் வச்சு நடத்துறீங்க. ஏன் உங்களுக்கு தெரியாதா? ஒரு இனத்தை, ஒரு கூட்டத்தை வழிநடத்தக்கூடியவர் நீங்கள் முதலில் சரியாக இருக்க வேண்டும்.
அதை விடுத்து நீங்கள் ஒத்த கட்சி ஆதரவாளராகவே இதுவரையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். இதனை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். நன்றி. தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சுதாகர் கந்தசாமி.